தலைவனுக்கு சொந்த வீட்லயே சூனியம் வச்சுட்டாங்க. பாவண்டா அவரு. ஸ்டாண்ட் வித் யூ. வார் நடக்குது, அவர் வேற துபாயில இருக்காரு. சேஃபா இருப்பாரோ? ஒருத்தர் தனியா நின்று இந்தியாவை செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போயிருக்கான்னா அவன் பேரை சரித்திரத்தில் எழுத வேண்டியிருக்கும். லாஸ்ட் 2 days நீங்க கவலைப்பட்ட விஷயங்கள் இதுவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ இல்லை, கைண்ட் ஆஃப் சீரியஸ். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலோட வார் சிச்சுவேஷன் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் தராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரைட்னா 2 பெரிய கடல் ஆர் வாட்டர் சோர்ஸை இணைக்கக்கூடிய ஒரு நேரோ பேசேஜ், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஈரானும் யுஏக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பாதை. இந்த பாதை வழியாக தான் இந்தியாவுக்கு 50% க்ரூட் ஆயிலும் 60% லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸும் வருது. ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் நேத்திக்கே இந்த கடல் பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து மூடப்பட்டா நம்மளோட இந்தியாவோட பெட்ரோலோட விலை கோல்டு மாதிரியே ஏற ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸ்லி பெட்ரோலுக்கு விலை ஏறிச்சுன்னா எல்லா பொருளுக்குமே விலை ஏறிடும். காய்கறியிலிருந்து ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் ப்ரைஸ் ஹைக். சவுதி, யுஏஇ, குவைத்தோட மெயின் பேசேஜ் தான் இது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் அதுக்கு வரைக்கும் பிரச்சனை வரும். ஒரு சின்ன கடல் பாதை க்ளோஸ் பண்ணால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி சம்டைம்ஸ் நடுத்தெருவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். இப்போ ஈரானில் அவங்களோட சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுக்க போகிற மூவ் என்னவா இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் எப்பவுமே ஒரு இடத்துல வார் நடக்குதுன்னா அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளோட லைஃபையும் பாதிக்குங்கிறது மனசுல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் இது இந்தியா மட்டும் இல்ல, மொத்த ஏசியாவுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரியே பேபல், மேண்டேப்னு ஒன்று இருக்கு, அதுவும் க்ளோஸ் பண்ணா அவ்வளோதான். மிசைல் அட்டாக்க அங்க இருக்கிறவங்க தீபாவளி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு நம்மளோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க யாருக்கு வேணா ஃபேனா இருங்க, ஆனா நாளைக்கு நமக்கு நாமே. இதை பத்தின உங்க கமெண்ட் சொல்லுங்க.